விராகம், விகதா ராகா விராகா. எதுலேயுமே ராகம் ராகம்னு சொன்னாலே ஒரு ஈடுபாடு. எந்த வஸ்துவாக இருந்தாலும் மனசு நம்மளை அறியாமல் போய் ஈடுபடுறது, உடனே அது வேணும், கண்ணால் பார்க்குறது, இல்லை காதால் கேட்குறது, ஏதோ ஒரு இந்திரியத்தினால் கிரகிக்கிறது, கிரகித்த விஷயத்தை உடனே வேணும்னு ஆசைப்படுறது, இதுக்கு தான் ராகம்னு பேர். அது எது வேணால் இருக்கலாம், எது சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ராகம் இருக்கே, அந்த ராகம் ஏற்படாமல் இருக்கிறது தான் என்னது விராகம். அதுதான் வைராக்கியம். நமக்கு இது வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எந்த வஸ்துவாக இருந்தால் நமக்கு உண்டுனா நமக்கு கிடைக்கும், நமக்கு உண்டுனா பிரசாதம் கிடைக்கும், நமக்கு உண்டுனா விபூதி கிடைக்கும், நமக்கு உண்டுனா குங்குமம் கிடைக்கும், நமக்கு உண்டுனாக்க பகவானுடைய தரிசனம் கிடைக்கும், நமக்கு உண்டுனா நம்ம போவோம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு ஆசைப்படாதேன்னுட்டாள். அதாவது இங்கே சொல்லக்கூடிய வைராக்கியம் என்னென்னா பாரமார்த்திகமான வைராக்கியம். முதல்ல ஆரம்பத்தில் நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படணும், அப்புறம் அதுவும் வேண்டான்னு வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலத்தில் நம்ம லௌகீகத்திலேருந்து நம்ம மனசெல்லாம் ரிஃபைன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் நல்லதையே ஆசைப்படணும், நல்லதையே பார்க்கணும், நல்லதையே கேட்கணும்னு நினைக்கணும், நல்லது விஷயத்தையே பேசணும்னு நினைக்கணும், நல்ல சாப்பாடே சாப்பிடணும்னு நினைக்கணும் அப்படின்னு நாம் ஒரு 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 சேஞ்சுக்கு அப்படி ஆரம்பிக்கணும். நல்லதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நாம் இப்படின்னு நம்ம மனசில் ஆசை வச்சுக்கப்படாது. ஒரு சத்சங்கத்துக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த சத்சங்கத்துக்குள்ளே நாம் இருக்கோம்னு சொன்னானாக்கா அங்கே நமக்கு எது கிடைச்சாலும் அது பிரசாதம், எது கிடைச்சாலும் பகவானுடைய அனுகிரகம், எது கிடைச்சாலும் நம்ம மனசு திருந்துவதற்கு, நம்ம ஜென்மா கரையேறதற்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபம்.